இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றில வரும் காஞ்சின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில அத்தியாயம் 15 தான் கேட்க போறோம். நான் உங்க ஆர்.ஜே. கோபால். நான் உங்க ஆர்.ஜே. ஐஸ்வர்யா. ஐஷு, என்ன வந்ததுலேருந்து ஒரே யோசனையாவே இருக்க, என்னாச்சு? அதுவா, அது ஒன்றும் இல்லை கோபால். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ரீடிங் எடுக்க வந்திருந்தாங்க. கரண்ட்டு பில்லை பார்த்தா போன டைமை விட இந்த டைம் அதிகமாக இருக்குது. இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். முதல்ல இந்த ஃபேனை 1ல் தான் வச்சு ஓட்டணும். இந்த ஃபேனை 3ல் வச்சு ஓட்டுறனால தான் கரண்ட்டு பில் இவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்னது, ஃபேனை 3ல் வச்சு யூஸ் பண்ணால் கரண்ட் பில் அதிகமாகுமா? சரி, இப்போ நம்ம 4 அறிவியல் செக்மெண்ட்டில் இதை பற்றி தான் கேட்க போகிறோம். வா கேட்டு வருவோம். அப்பாடி, என்ன வெயில் அடிக்குது. இந்த காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போன இந்த கொஞ்ச நேரத்துக்கே இப்படி மயக்கம் வர மாதிரியே ஆயிடுச்சு. சப்பா முடியலடா. நானும் எவ்வளோ வேலை தான் டெய்லி செய்யறது.
இதில் மாதம் மாதம் இந்த காய்கறி, பால், கரண்ட்டு, கேஸுன்னு செலவு மேலே செலவு வேற. எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுது. டேய் ஹரிஷு, இங்கே வாடாப்பா. இந்த காய்கறி பையை எடுத்துட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. டேய் ஹரிஷு, டேய், இவ்வளோ கத்துறேன், காது கேட்குதா இல்லையா அவனுக்கு? முதல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் போல. என்னதான் பண்ணிட்டு இருக்கான் இவன்? அம்மா இந்த வேகாத வெயிலில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வராங்களே, வந்தால் அவங்களுக்கு தண்ணி கொடுப்போம், அந்த பேகை கொண்டு போய் கிச்சனில் வைப்போம். இப்படி ஏதாவது தோணுதா பாரு இவனுக்கு. இதே அவனுக்குன்னா போதும், நேரங்கட்ட நேரத்தில் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிரிக்கெட் விளையாட போயிடுவான். டேய் டேய் ஹரி, ஐயோ, டேய் என்னடா இதெல்லாம்? டிவி, ஃபேனு, லைட்டு, ஐயோ எல்லாத்தையும் போட்டுட்டு உக்காந்துருக்க. சூரிய வெளிச்சம் அங்கே பிரைட்டாக எப்படி இருக்கு? அப்படி இருக்கும்போது கூட எதுக்குடா உனக்கு லைட் இப்போ? இதில் ஃபேனை வேற மூணில் வச்சுட்டு இருக்க. எதுக்குடா இப்போ ஃபேனை மூணில் வச்சிருக்க? ஏற்கனவே உங்கள் அப்பா கரண்ட் பில் கட்ட முடியலன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதில் நீ வேற ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? ஏன்டா என் உயிரை எடுக்கிற? உன்னை பெற்றதுக்கு 4 மாடை வாங்கி வச்சிருக்கலாம்டா நான். மா என்னதான் ஆச்சு உனக்கு? நான் பாட்டுட்டு டிவி ஃபேனை போட்டு உக்காண்ட்ருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் கூட இல்லைனா எப்படிம்மா உட்கார்றது? லைட்டு கூட சொன்னனா சரின்லாம், லைட்டு தெரியாமல் போட்டம்மா. அதுக்கேம்மா இப்படி கத்துற? இப்போ தான் வெளியே போயிட்டு வந்த, கொஞ்ச நேரம் உட்காருமா. உட்காருதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ ஏன் ஃபேனை முதல்ல மூணில் வச்சிருக்க? கரண்ட் பில் ஏறாதா? இது கரண்ட் வேற அதிகமாக இழுக்கும், தெரியுமா தெரியாதா உனக்கு? நாமா உளர்ற, அது ஏமா அதிகமாக கரண்ட் எடுக்க போகுது? நார்மலாக ஃபேன் போகும்போது என்ன கரண்ட் எடுக்குமோ அதே தான்மா எடுக்கும். டே ஹரிஷே, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது உனக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? ஃபேனை மூணில் வச்சு யூஸ் பண்ணால் எவ்வளோ கரண்ட் எடுக்கும் தெரியுமா? என்னம்மா நீ திருப்பி அதே சொல்கிற? ஃபேனை மூணில் வச்சாலாம் எக்ஸ்ட்ரா கரண்ட்லாம் ஆகாதுமா. என்னம்மா இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற என்ன, இது கூடவாமா எனக்கு தெரியாது? எனக்கும் அதே டவுட் தான்டா. இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு கரண்ட் எப்படி மிச்சம் பண்ணணும்னு கூட தெரியல உனக்கு. இந்த கரண்ட்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இந்த கரண்ட்டால் நம்ம இயற்கைக்கு எவ்வளோ பாதிப்புலாம் ஏற்படுது. இது எதுவுமே உனக்கு தெரியல. இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கரண்ட்டை. என்னம்மா நீ கரண்ட்டை வேஸ்ட்லாம் பண்ணலமா. நான் இதெல்லாம் நம்மளோட பேசிக் நீட்ஸ்மா. இதெல்லாம் எப்படிமா விட்டு கொடுத்துட்டு உக்காந்துருக்கிறது? நான் என்னம்மா அவ்வளோவா வேஸ்ட் பண்ணிட்டேன்? உனக்கு வேணா நான் தெளிவாக சொல்கிறேன். நான் எவ்வளோ கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேனே உனக்கு தெளிவாக சொல்கிறேன். நீ கேட்குறியா? நீ எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வர கரண்ட் பில்லை நாம தான் கட்டணும். நமக்காக வேற யாரும் கட்ட மாட்டாங்க. ஆல்ரெடி 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி வர கரண்ட் பில்லையே கட்ட முடியல. ஏன் ஹரிஷ் சுத்தமாகவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீனு? நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ கரண்ட் பில்லே ஆயிருக்காதுமா. நீ ஏமா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையாக உட்காருமா, நான் சொல்கிறேன் கேளு நீ. இல்லை அப்படி என்னத்தை தான் சொல்ல போற? இவ்வளவு கரண்ட்டை வேஸ்ட் பண்ணியிருக்கல நீ, உனக்கு மத்தியானம் சாப்பாடே கிடையாது. வெளியே எங்கேயும் நீ போகக்கூடாது சொல்லிட்டேன். வெயிட் பண்ணுமா, நான் தான் சொல்கிறேன்ல. இரு, நான் தேவையானதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். உனக்கு தெளிவாக சொல்கிறேன், கொஞ்ச நேரம் இரு, வெயிட் பண்ணு. டென்ஷன் ஆகாமல் இரு நீ முதல்ல. டேய் நில்லுடா. இப்போ எதுக்குடா டேபிள் ஃபேன் எடுக்கிற? மேலே ஓடுற சீலிங் ஃபேன் போதாதா உனக்கு? அதுக்கே நான் ஏன் நீ மூணில் வச்சேன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் பதிலும் கூட வரல. அதுக்குள்ளார டேபிள் ஃபேனை தூக்கிட்டு வர? கொஞ்ச நேரம் இருமா, டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு தான்மா எடுத்துகிட்டு வரேன். அச்சோ, நீ ஏன் இன்னைக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்ச நேரம் இருமா. இப்போ வா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சொல்கிறேன் எவ்வளோ கரண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீ எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. நீ இதுக்கு என்ன இவ்வளோ திட்டுறல? இப்போ தெரிஞ்சிடும் எல்லாமே. சொல்லு. நீ என்னத்த சொல்கிறேன்னு நானும் கேட்குறேன். என்ன 4 வயரே ஒரு ஃபேனை எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா நீ? இருடா இரு, இன்னைக்கு உங்கள் அப்பா வரட்டும். அவர்கிட்ட நீ இப்படி பொறுப்பே இல்லாமல் கரண்ட் வேஸ்ட் பண்ணுறத சொல்கிறேன்னா இல்லையான்னு பாரு. முதல்ல இதை கேளுமா. நான் ஒன்றும் வேஸ்ட்லாம் பண்ணல, கரண்ட்லாம் வேஸ்ட் பண்ணல, நான் எதையுமே பண்ணல. நீ தான் அப்படி பேசின்னு இருக்க. சரிடாப்பா, நீ சொல்ல வந்ததை முதல்ல சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போது நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த செட்டப் வச்சு நம்ம இந்த ஃபேனு ஓடும்போது எவ்வளோ கரண்ட் எடுக்குது, இதுக்கு நம்ம எவ்வளோ கரண்ட்டை செலவு பண்ணுறோம் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா. அதுக்கு தான் நான் இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இதோ இருக்குல்ல, இது என்னன்னு தெரியுதா? அது எனக்கு தெரியாது பாரு. அது கிளாம்ப் மீட்டர் தானே, உனக்கு வாங்கி கொடுத்ததே நான் தான். எவ்வளோ கரண்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அதானே? அதே தாம்மா. இப்போது இந்த ஃபேனுக்கு போகுதுல்ல, இந்த ஒயரில் நான் இந்த கிளாம்ப் மீட்டரை வச்சு கிளிப் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு இதில் ரீடிங்ஸ் வர ஆரம்பிக்குமா, எவ்வளோ கரண்ட் இந்த ஃபேனுக்கு போகுதுன்ட்டு. அது சரி, நீ எதுக்கு தனியாக இன்னொரு ஒயரை எக்ஸ்டென்ஷன் பண்ணி பிரித்து வச்சுருக்க? ப்ளக்ல இருந்து ஒயரை எடுத்து அதை தனியாக பிரித்து அப்புறம் ப்ளக் பாயிண்டில் போட்டிருக்க. நார்மலாகவே அதை கனெக்ட் பண்ணலாம்ல. பாத்தியாம்மா, உனக்கு கிளாம்ப் மீட்டர் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த கிளாம்ப் மீட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரில பாத்தியா? அதையும் சொல்கிறேன் கேளு.
இப்போது இந்த கிளாம்ப் மீட்டர் இருக்குல்ல, இந்த கிளாம்ப் மீட்டர் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டுக்குள்ளே வேலை செய்யாது. க்ளோஸ்டு சர்க்யூட்னா உனக்கே தெரியும்ல. இப்போது நம்ம இந்த லைட்டை போடுறோன்னு வச்சுக்கேன், அந்த லைட்டில் ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவ் போகும், அந்த சர்க்யூட் வந்து திருப்பி அந்த நெகட்டிவ் வழியாகவே வந்து அந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணுமா. இதுதானே உனக்கே தெரியும் தானே அது. பேஸும் நியூட்ரலும் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுன்னு தெரியும்டா, ஆனால் இந்த கிளாம்ப் மீட்டர் பற்றி தான் மறந்துட்டேன். நான் சொன்னதுக்கப்புறம் பேஸு நியூட்ரல் சேர்ந்து சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறல்ல நீ. சரி இருக்கட்டும். இப்போது இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிடுதுல்ல, இதில் 2 ஒயரும் ஒன்றா போகுமா. நம்மளுக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒயரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு தான் இப்போ நம்ம தெரியணுமா. அதனால தான் இந்த 2 ஒயரையும் தனியாக பிரிச்சிருக்கேன். இப்போது ஒரு வழியாக பேஸ் போய் இன்னொரு வழியாக அந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரும். இப்போது ஒரு வழியாக அந்த பேஸ் போகுதுல்ல, அந்த பேஸ் போகும்போதே நம்ம இந்த கிளாம்ப் மீட்டர் வச்சு அந்த இடத்துல கிளாம்ப் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா. இப்போது கரெக்டாக நான் அது மாதிரி கிளாம்ப் பண்ணிட்டேன். இதை ஆம்பியர் மோடில் நான் செட் பண்ணிட்டேன். இப்போது இதில் எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் எடுக்குதுன்னு ஒன்று ஒன்றா நான் செக் பண்ணி காட்டுறேன். நீ ஒன்று ஒன்றா நோட் பண்ணிட்டே இரு. நோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீயே சொல்வ எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சரிடா, நீ முதல்ல போடு, அப்புறம் நான் சொல்கிறேன் நீ எவ்வளோ கரண்ட்டை வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. சரிம்மா. இப்போது நான் இதோட டாப் ஸ்பீடான 3ல் வச்சுருக்கேன். இப்போது இது 3ல் இருக்கும்போது எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்றதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிளாம்ப் மீட்டரில் எவ்வளோ காட்டுதுன்னா 0.272 காட்டுதுமா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருடா. என்ன சொன்ன? 0.272 ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பீடுக்கு மாற்று. இப்போ இதை நான் 2ல் வச்சுருக்கேம்மா. இப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.240 கிடைக்குதுமா. 0.240. பாத்தியா கம்மியாக தானே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 0.272, ஆனால் இப்போ பாரு 0.240 தான் வந்திருக்கு. நான் தான் சொல்கிறேனே ஸ்பீடாக வச்சா கரண்ட் அதிகமாகும்னு. நீ இப்போ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஹரிஷே. வா போயிட்டு வேற வேலையை பார்ப்போம். இன்னும் ஒன்று தானே, செக் பண்ணிவிட்டு மொத்தமாக கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இருமா. சரி ஓகேடா, நெக்ஸ்ட் பண்ணு. 1ல் வச்சா எவ்வளோ வருது? 1ல் வச்சா 0.205 வருதுமா. 0.205. நான் தான் சொன்னேன், நீ தான் கேட்க மாட்ற. ஃபேன் ஸ்பீடை கம்மியாக வச்சாதான் கரண்ட்டு கம்மியாக எடுக்கும், நமக்கும் கரண்ட் பில்லு கம்மியாகும். நீயே பாரு, நம்ம நோட் பண்ணதில் ஸ்பீட் 1ல் தான் கம்மியாக இருக்கே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, கரண்ட் கம்மியாக தான் எடுக்குது. ஆனால் அது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லைம்மா. இருங்க நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம 3 ரீடிங் வச்சுருக்கோம்ல, இதில் ஃபஸ்ட்டு ரீடிங்கை நம்ம இப்போ எடுத்துக்கலாமா. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வீட்டுக்கெலாம் எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமேடா, 220லேருந்து 240 வோல்ட் வரைக்கும் வரும். அதே தாம்மா. அந்த வோல்ட்டையும் நம்ம இந்த ஃபேனை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபேன் எடுத்துக்கிட்ட கரண்ட்டோட அளவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இது எத்தனை வாட்ஸ் எடுத்துக்குதுன்றது தெரிஞ்சிருமா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஃபேனை 3ல் வச்சுருக்கும்போது ஒரு ரீடிங் எடுத்தோம்ல, அதாவது 0.272. இதை வந்து நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டோட வோல்ட் கூட நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாமா. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கா. என்ன கிடச்சிருக்குன்னா 59.84 வாட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த கேல்குலேஷன் தாம்மா. நம்ம இந்த ஃபேனை 1 மணி நேரம் யூஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு 59.84 வாட்ஸ் தான் ஆகியிருக்கும். இதுவே நம்ம இந்த ஃபேனை 12 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம இதை இன்ட்டு 12 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 718.08 வாட்ஸ் ஆகிருக்குமா. ஒரு யூனிட்ன்றது 1000 வாட்ஸ்மா. இப்போது நம்ம வச்சுருக்க இந்த அளவுன்றது 0.718 வாட்ஸ் தாம்மா இருக்கும். இதனால் ஒரு யூனிட்டுக்கும் கம்மியாக தான் நம்ம ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இதை யூஸ் பண்ணும்போது ஆகுதுமா. இதையே நம்ம 30 டேஸ்க்கு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது மொத்தமாக 21.54 யூனிட் ஆகிருக்குமா. இதே மாதிரி நான் மற்ற 2 ஸ்பீடுக்கும் கேல்குலேட் பண்ணிட்டேன். அது என்னவா இருக்குன்னா, இதை நம்ம ஸ்பீட் 2ல் வச்சு யூஸ் பண்ணும்போது 18.99 யூனிட்ஸ் ஆகுதுமா ஒரு மந்த்துக்கு. அதே மாதிரி தான் 1ல் யூஸ் பண்ணும்போது 16.23 யூனிட்ஸ் ஆகுது. இப்போது நீ சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டோட அளவு 1ல் யூஸ் பண்ணும்போது தான் கம்மியாக இருக்குது. ஆனால் இதை நம்ம எவ்வளோ காசு ஆகுதுன்னு சொல்லி மணியோட கேல்குலேட் பண்ணும்போது தான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கும் நான் கேல்குலேஷன் வச்சுருக்கேம்மா. இப்போது இது ஒரு யூனிட்டோட கணக்குன்னும் போது இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுமா. நம்மளுடைய ஸ்டேட்டில் 100 யூனிட் ஃப்ரீயில், அதனால் 100 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது 21க்குள்ளே வந்ததுன்னா அவங்க காசுலாம் பே பண்ண தேவையில்லம்மா. அதுவே 100 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா, அதாவது 101 to 200 யூனிட்ஸ் வரைக்கும் ₹2.25 சார்ஜ் பண்ணுறாங்கம்மா. இதுவே 201லேருந்து 400க்குள்ளே இருக்கவங்களுக்கு 4.50 வந்து சார்ஜ் பண்ணுறாங்கம்மா. இதுவே 401 to 500 இருக்கவங்களுக்கு ₹6 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்படி தாம்மா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிசிட்டி பில் டேரிஃப்ன்றது இருக்குது.
இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம இருக்கிறதுலையே அதிகமான ஸ்பீடில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு வர கரண்ட் பில் எவ்வளோவா இருக்கும்னா 52.5 இருக்குமா. இதுவே இதுக்கு கம்மியாக இருக்க செகண்ட் ஸ்பீடில் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது 42.7 ரூபாவாக இருக்கும். இதுவே இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்பீடில் நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கேன் 36.517 இருக்குமா. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லைம்மா. நம்ம மாதத்துக்கே ஃபுல்லாக இதே மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாலும் 3ல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் 1ல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 15.99 தாம்மா, கிட்டத்தட்ட 16 ரூபா. இதுவே நம்ம செகண்டுக்கும் தேர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா வெறும் 10 ரூபா தாம்மா. இதுக்கு போயிட்டு நீ வந்ததுலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்க. என்னடா அவ்வளோதானாடா வருது? 10 ரூபா தான் வித்தியாசமேவா? மாசம் ஃபுல்லா ஃபேனை 3ல் வச்சா கூட 52 ரூபா தானே இந்த ஃபேனுக்கே வருது. அட இது தெரியாம நாள் பூரா புழுக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேனேடா. இதை தாம்மா நீ வந்ததுலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான அளவு வித்தியாசம் தாம்மா. கிட்டத்தட்ட என்ன இதுக்கும் அதுக்கும் ஒரு 5லேருந்து 6 யூனிட் தான் வித்தியாசமே. இதுக்கு போயிட்டு நீ இவ்வளோ திட்டிட்ட. டே சரிடா கண்ணா, அம்மா தானே, அதுவும் அம்மா செல்லம்மா விளையாட்டுக்கு தானே திட்டினேன், அதை விடுப்பா. மா சும்மா ஏமாத்தாதம்மா, வந்ததுலேருந்து திட்டின்னு தான் இருக்க நீ. சரி விடுடா ஹரிஷு, நான் ஏதோ கோவத்தில் திட்டிட்டேன். இருந்தாலும் ஒவ்வொரு கரண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு கரண்ட் ஸ்டேஷனில் இருந்தும் எவ்வளோ பொல்யூஷன் உருவாகுதுன்னு உனக்கும் தெரியும்ல. அதனால தாண்டா நான் அப்படி பேசினேனே. என்னதான் காசு பெரிய மாற்றம் இல்லைனாலும் நேச்சரில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு உனக்கே தெரியும்லடா. அனல்மின் நிலையத்தில் எரிக்கிற நிலக்கரி, அதனால் ஓசோன் படலத்தில் ஏற்படுற ஓட்டை, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் எமிஷன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதனால தான் நாம் கரண்ட்டை சேமித்து வைக்கணும்டா. நீ எவ்வளோக்கு எவ்வளோ சேமித்து வைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்டா. என்னதான் நாம் கரண்ட்டை உற்பத்தி பண்ணாலும் கூட ஃப்யூச்சரில் கரண்ட்டோட தேவைன்றது பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் கம்மியாக யூஸ் பண்ணி தாண்டா பழகணும். நாம் இதை சின்னதாக பார்க்குறோம், ஆனால் நாம் பண்ணுற சின்ன சின்ன கரண்ட் செலவால் தான் இயற்கையில் பெரிய பெரிய மாற்றங்களே ஏற்படுது. உதாரணமாக பார்த்தோன்னா இந்த பனிப்பாறை உருகிறது, உலகம் வெப்பமயமாதல், இது மாதிரியான எல்லாமே மனுஷங்களால் தாண்டா ஆகுதே. இந்த உலகன்றது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லையே, மற்ற உயிரினங்களுக்கும் இது சொந்தம் தானே. நம்ம சின்ன தேவைகளுக்காக இவ்வளோ கரண்ட் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு இந்த உலகமே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. இதனால தாண்டா நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். ஆனால் நீ என்னன்னா நான் திட்டுறேன்னு மட்டும் சொல்கிற. ஆமாம்மா, நான் கூட படித்தேம்மா இதை பற்றி. உலகம் வெப்பமயமாகுது, ஆக்சிஜன் பற்றாக்குறைலாம் ஃப்யூச்சரில் வரும், மரங்கள்லாம் நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் படித்தேம்மா. இருந்தாலும் வெயில் தாங்க முடியலம்மா, அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இருந்தேன். நானுமே கொஞ்சம் கம்மியாக தான்மா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிடா ஹரிஷு, உனக்கு தெரியுன்றது எனக்கும் தெரியும். எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமைடா, அதான் சொன்னேன். அம்மா ஏற்கனவே வெயிலில் போயிட்டு வந்த மயக்கம் வேற, அவ்வளோ தூரம் கூப்பிட்டு நீயும் வெளில வரல, அதனால் கோவமா வேற இருந்தேன், அதனால் திட்டிட்டேன், அவ்வளோதான். அம்மா திட்டிட்டாங்களேன்னு எதுவும் நினச்சிக்காதடா. சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாரு. இன்னும் வீடு பெருக்கல, பாத்திரம் கழுவல, மதியத்துக்கு சமையல் பண்ணல, இவ்வளோ வேலை இருக்குது. நான் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணுறேன். மாமா கொஞ்ச நேரம் இரு. நீ நான் ஃபேனை போட்டதுக்கே இவ்வளோ திட்டினேன். நீயும் ஃபேன் போடாமல் இவ்வளோ நாள் உட்காந்துருந்துருக்கல. ஆனால் உனக்கே தெரியாமல் நம்மளோட கரண்ட்டு பில்லில் ஒரு விஷயத்தினால அதிகமான கரண்ட் வருது. அது உனக்கு தெரியுமா? அது என்னடா எனக்கு தெரியாமல் வரப்போகுது? நீ பட்ட பகல்லே இது மாதிரி லைட்டை போட்டுட்டு இருந்திருப்ப, இந்த மாதிரி டிவியை போட்டு எங்கன்னா போயிருப்ப, அதனால வந்திருக்கோம். அதனாலலாம் இல்லை, அதோட வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னடா ஹரிஷு? அது என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேம்மா. ஆனால் இவங்களால இப்போ கேட்க முடியாது. இதை கேட்கணுன்னா அவங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாளைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் இதை பற்றி கேட்கறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வீட்லேயும் இதனால தான் கரண்ட்டு பில்லு அதிகமாகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தான் நாளைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் நானும் எங்கள் அம்மாவும் சொல்ல வரோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவீங்கல்ல? பார்த்தீங்களா, பையன் அம்மாவுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னான். இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்க போகிற செக்மெண்ட் தான் தெரிந்து கொள்ளுங்கள் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பைக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வால்வு ஒன்று இருக்கும்.
அதாவது டேங்க்ல இருந்து கார்பரேட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்குக்கு கீழே இந்த வால்வு இருக்கும். இந்த வால்வில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வு, ஆனு, அப்புறம் ஆஃப்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸும் எது எதுக்குன்றதை பற்றி தான் இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வில் போட்டு ஓட்டினா மட்டும்தான் மைலேஜ் நிறைய கிடைக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரிசர்வ்ன்ற ஆப்ஷனு வேற ஒன்றுத்துக்காக தான் கிரியேட் பண்ணது. அதாவது நம்ம டேங்க்ல பெட்ரோலோட இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்றத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிசர்வ்ன்ற சிஸ்டத்தையே பெட்ரோல் டேங்க்ல வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இதில் பெட்ரோல் அதிகமாக இருந்தால் நம்ம ஆனில் வச்சு ஓட்டும் போதே பெட்ரோல் அடைக்காமல் நம்மளுக்கு தேவையான பெட்ரோல் கார்பரேட்டருக்கு போயிட்டு நம்ம ஜாலியாக ரைட் பண்ணலாம். ஆனால் பெட்ரோல் நம்ம டேங்க்கில் கம்மியாக இருக்குன்றத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிசர்வ்ன்ற ஒரு லாக்கே வச்சுருக்காங்க. இந்த லாக் நம்ம ஆன் பண்ணும்போது நம்ம டேங்க்கில் ரிசர்வ் ஸ்டேஜில் தான் பெட்ரோல் இருக்குது. அதாவது இது ஆபத்து அர்ஜென்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த பெட்ரோலை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நம்ம இந்த டேங்கை திருப்பி ரீஃபில் பண்ணணும்னு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிசர்வ்ன்ற சிஸ்டத்தையே வச்சுருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சிக்காம முக்கால்வாசி நேரம் ரிசர்வில் மட்டும்தான் வச்சு பைக்கை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்மளை பல வாட்டி பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு தான் வர வைக்கும். அதனால் ரிசர்வில் வச்சு வண்டி ஓட்டுறதுன்றது உங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்றது தான் இண்டிகேட் பண்ணுது. அதனால் வண்டியை ஆனில் வச்சு ஓட்டுங்க. அப்படி ஓட்டும் போது தான் உங்களுடைய டேங்க்கில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஸ்டேஜை உங்களுடைய பெட்ரோல் டேங்க் அடைஞ்சிச்சா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ரிசர்வ் ஸ்டேஜை அடைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டேங்கை திருப்பி ரீஃபில் பண்ணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு டேங்கை திருப்பி ரீஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய ஆஃப்ன்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பொதுவாக நம்ம தினமும் இந்த பைக்கை யூஸ் பண்ணும்போது இந்த ஆஃப்ன்ற ஆப்ஷனை நம்ம மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம உடனடியாக அந்த பைக்கை எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த பைக்கை யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில நாட்கள் ஒரே இடத்துல இந்த பைக்கை நம்ம நிறுத்தி வைக்கும் அப்படின்ற போது இதில் இருக்கக்கூடிய பெட்ரோலு கார்பரேட்டருக்கு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதில் ஆஃப்ன்ற இந்த ஆப்ஷனை வச்சுருக்காங்க. இந்த ஆஃபை யூஸ் பண்ணி நம்ம இந்த பெட்ரோல் டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு போகக்கூடிய பெட்ரோலை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணுறதுனால கார்பரேட்டருக்கு போயிட்டு பெட்ரோல் வீணாகிறதையும் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர வண்டியிலலாம் ஏன் டேங்க்கு கீழே இது மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் இப்போ வர வண்டியிலலாம் இதுக்கான தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வர வண்டியில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐன்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் கார்பரேட்டர் கிடையாது அப்படின்றது தான் இது மென்ஷன் பண்ணுது. இது மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டர்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வால்வுலாம் தேவையில்லை. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே தேவையான பெட்ரோலை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கும். அதனால தான் இதில் அந்த வால்வுக்கான தேவைன்றது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் டேங்க்லேருந்து அந்த ஃபியூல் இன்ஜெக்டருக்கு இந்த பெட்ரோல்ன்றது கனெக்ட் ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஹரி. இதோட இன்னைக்கு அறிவியல் பிளக்க நிகழ்ச்சி முடிஞ்சது. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கோபால். நான் உங்கள் ஆர்ஜே ஐஸ்வர்யா. இந்நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் ஆர்ஜே ஹரிகரன் மற்றும் ஆர்ஜே ஐஸ்வர்யா. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியலுண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட.
ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் R.K. பாலச்சந்தர். எடிட்டிங் R.J. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணை